போல இருக்கு. சரி அப்பனா ஒண்ணு பண்றியா, பேசாம பொண்டாட்டி கூட்டிட்டு ஓடி போயிரு. வாழ்க்கையில முத கட்டின பொண்டாட்டி கூட்டிட்டு ஓடுறது நீதானே சரித்திரமாச்சும் பேச. ஏய் பொறுமை எருமையோட பெருசு, அந்த எருமையோட பெருசு ஏன் பொறுமை. அதனாலதான் நான் இந்த பொறுமையை காத்துட்டு இருக்கேன். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கடா, இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு நான் இவ்வளவு படாத பாடுபடுத்திட்டு இருக்கேன். நீ இந்த நேரத்துல வந்து அதை கெடுத்துருவ போல இருக்கு. ஐயோ இந்த வருஷம் தீபாவளியும் போச்சா? என் பொண்டாட்டி கூப்பிட்டா, என் பேரை சொல்லி என் பொண்டாட்டி கூப்பிட்டா. அண்ணே வேணானே, 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கானே? தெரியுதா தெரியுதா தெளிஞ்சிருச்சு அவனுக்கு. என்னடா படம் ஓடுது? பத்திரகாளி படம் ஓடுதுன்னு இவன் குடுக்கிற ரியாக்ஷனை பார்த்தா சந்திரமுகி வர்றதுக்கு காப்பாத்துறா. கஷ்டத்தை மட்டும் யோசிச்சிருக்கணும். ஆமாடா ஞாபகம் வந்துருச்சானே? வந்துருச்சு. மறுபடியும் சொல்றேன் வேணானே. ஆனா அது டோட்டலா வேற. ஏன்னா வேற வேற பேர் சொல்லி கூப்பிட்டா, இன்னைக்கு என் பேரை சின்ன தம்பின்னு நெஞ்சார கூப்பிட்டுட்டா. ஐயோ வேணானே. போய் பாத்துட்டு வரா, தடுக்காது. அண்ணே இந்த வருஷம் தான் எனக்கு தீபாவளி, கொண்டாடுவோம். அண்ணா டேய் என்ன ஆச்சு? அப்படி எல்லாத்தையும் அடி வாங்குறதுக்கு அம்மாவோட பெற்று வச்சிருக்கு. அடி பத்தியா உன்னை அடிக்கிறப்ப கூட எவ்வளவு கிளவரா இருக்காங்க. நீ ஏன் இப்படி இருக்க? டேய் இந்த வீட்டுல வெள்ளையா இருக்கிறவனே வெளியே வந்து தோறடா. டேய் இவன் போட்டு இப்படி வராளா? உனக்கு தெரியாத பையன் என்னடா கத்திக்கிட்டு இருக்க? உங்க அக்கா எங்க அண்ணன் வச்சு சாத்திடுச்சு தெரியுமா? ஐயோக்கா ஏன் கத்தி சாதிச்சு? உங்க அண்ணன் ஏன் அங்க வந்தாரு? எல்லாம் லவ் தான். நீ வார கூட்டிட்டு போடா. வாங்க வாங்க. ஐயோ என்ன நீ ஏன் இருக்கா? எப்பா அம்மா தீபாவளிக்கு வீடையே ரோடி சுத்தம் பண்ண சொன்னா இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க பெரிய நாட்டிய பேரொலி. மூஞ்சில மேக்கப் பத்தியா? 3 லேயர் ரா 3 லேயர். வர வரை நீங்க எங்களுக்கு அக்காவா அம்மானே தெரியாம போயிடுச்சு. என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா மானத்தை வாங்குறீங்க? யோக்குமா வாங்க. என்ன ஏன் எப்ப பார்த்தாலும் சோகமா உட்காந்துட்டு இருக்க? கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்க. உனக்கு ஒரு கல்யாணம், அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஆகும். அப்ப சொல்லுவடா நீ எப்படி இருக்கு இந்த சோகம், ஏன் எப்படி இருக்குன்னு. டேய் இந்த ஃபீல் சொன்னா தெரியாதா?
ஓ ஃபீலிங் இதுல எனக்கு சாபம் வேற. நீ இப்படியே உட்காந்துக்கிட்டு எந்த வருஷமும் உனக்கு தீபாவளி எல்லாம் போகுது பாரு. அப்படிலாம் சொன்னாங்க. சிம்ரன் என்ன சொல்லிருக்காங்க, அடிக்கிற கைதான் அணைக்கும். சரத்குமார் கூட அதுதான் சொல்லிருக்காரு, இன்னைக்கு அடிப்பா நாளைக்கு அணைப்பா. அதுக்கு தான் நான் வெயிட் பண்றேன். ஏற்கனவே மட்டும் சொல்லிருக்காங்க, பொறுமை எருமையோட பெருசு. இதெல்லாம் கரெக்டா பேசு. எதிர்த்து இருக்கிற பொண்டாட்டி உன்னால கூட்டு வர முடியல, இதுல ஒரு சிம்ரன் கேக்குதோ? ஏன்னா இந்த வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இல்லாததுனால எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சின்ன நேரம் எங்க போய் கடலை போட்டுட்டு இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா இப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியல. ஏமா சீக்கிரம் வாமா, போய் முன்ன சுத்தம் பண்ணணும். இவங்களும் இவங்க சாபமும். நானும் ஃபீல் பண்ண மாட்டேன், மத்தவங்களும் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏமா பேசாம 3 நாள் பொம்பளை பிள்ளைங்க பத்தி வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு சினாங்க இருந்திருக்கும். உன் பெரிய மகன் என்னன்னா ஒய்ஃபையே நினைச்சு உட்காந்துட்டு இருக்காரு. உன் சின்ன பையன் என்னன்னா எங்கேயும் போய் கடலை போட போயிட்டான். எல்லா வேலையும் என் தலையிலே விடுது. ஐயோ இவன் வேற எப்ப பார்த்தாலும் வேலை செய்ய சொன்னா தொண யா பெத்தன்னு. டேய் இங்க பாரு, எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு முத்தா 4 மருமகள் வருவாளுங்க. அப்புறம் பாரு என்னோட கவனிப்பா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருப்பல்ல. ஐயா ரொம்பதான் ஆசை உனக்கு. நான் எதுவும் சொன்னா பொறுக்காத. என்ன நீ முத இங்க பாரு, அந்த வீட்டுல பாரு ஏதோ காடியில வந்து நிக்குது. யார் அது? ஆமாமா